ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். குழந்தாய், துன்ப காலத்தில் தெரிவது உன் காலடிகள் அல்ல, உன்னை தோளில் சுமந்து கொண்டு நடந்த என் காலடி தடங்கள் என்ற சர்வேஸ்வரன் பற்றி விளக்கும் எளிய கதை. சிவபக்தன் சீனு மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து நடராஜரை தரிசித்தான். அவனது ஆயுட்காலம் முடிந்ததும் சிவகணங்கள் அவனை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றனர். மண்ணில் வாழும் காலம் வரைக்கும் பக்தனை விட்டு விலகாமல் தான் உடன் இருந்ததை தெய்வீக சக்தியால் எடுத்து காட்டினார் சிவன். கடந்து வந்த பாதை எங்கும் அவனுக்கு பின்னால் 2 பாதங்களின் தடம் இருப்பதை சுட்டி காட்டிய சிவன், பக்தனே, எப்பொழுதும் உன் பின்னால் நான் தொடர்ந்து வந்ததை பார் என்றார். உன்னிப்பாக பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சியை விட கவலை மேலிட்டது. ஏன் கவலைப்படுகிறாய் மகனே என்றார் சிவன். சுவாமி, தாங்கள் சொல்வது உண்மை என்றாலும் சில இடங்களில் எனக்கு பின்னால் உங்களின் காலடி சுவடு தெரியவில்லை. அந்த காலம் நான் துன்பப்பட்ட நேரமாக இருந்ததை என்னால் உணர முடிகிறது. மகிழ்ச்சியில் உடன் இருக்கும் நீங்கள் துன்பத்தில் காணாமல் போனது நியாயமா? இதற்காகவா நான் இமை பொழுது கூட மறக்காமல் தினமும் பக்தியுடன் சிவபுராணம் படித்தேன் என கேட்டான். அதை கேட்டு பலமாக சிரித்தார் சர்வேஸ்வரன். அட பைத்தியக்காரா, எப்பொழுது நான் உன்னை தனியாக விட்டேன்? முன் வினை பயனால் நீ கஷ்டப்பட்ட காலத்தில் கூட உன்னை தூக்கி கொண்டு நடந்தேன். குழந்தாய், துன்ப காலத்தில் தெரிவது உன் காலடிகள் அல்ல, உன்னை தோளில் சுமந்து கொண்டு நடந்த என் காலடி தடங்கள் என்றார் சிவன். பரவசம் அடைந்த பக்தன் சீனு பாடலானான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீகாந்தான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என சிவபுராணம் பாடி சிவனை வணங்கி சிவலோகம் அடைந்தான். நன்றி. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க, வளத்துடன் வாழ்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.